ஹலோ கைஸ், இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் போடுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி எவனில் எபிசோட் 160 எபிசோட் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் பார்க்கறது மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு வாங்க. இது நம்ம டீமன் கிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ போன எபிசோட் வந்து கண்டினியூட்டி பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் வந்து இந்த எபிசோட அந்த கண்டினியூட்டி கதை தெளிவாக வந்து புரியும். ஸோ போன எபிசோடில் ஹீரோ சரியான சம்பவம் வந்து பண்ணியிருப்பான். அதில் வந்து இந்த எபிசோட் காட்டுறாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து யான் அலைன்ஸ், ஸோ ஹீரோட அலைன்ஸ் தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே வந்து அமைதியாக கொஞ்சமாக வந்து பழைய நாள் திரும்பிட்டு இருக்கா. ஸோ சின்ன பசங்க எல்லாருமே வந்து என்ன புடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நானும் வரேன். அந்த இடத்துல நம்ம குட்டி பாப்பா எக்ஸியோ இருக்கால, எக்ஸியோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஊஞ்சலை பார்த்தீங்கன்னா அவள் திரும்ப சரி பண்ண ட்ரை பண்ணிருக்கான். இதை பார்த்த ஹீரோ சொல்கிறதுல ஸோ எக்ஸியோ சின்ன பொண்ணு ரொம்பவுமே வந்து அமேசிங்காக இருக்கு, ரொம்பவுமே எனர்ஜெட்டிக்காக நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. ஆமாம், அவர் ரொம்பவுமே வந்து எனர்ஜெட்டிக்கான பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இந்த இடத்துல தடுமாறும் ஹீரோக்கு என்னடா ஆக போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கா. அவள் பார்த்தா காற்றுலேயே நிற்கிறாங்க. இப்போ தான் வந்து ஹீரோக்கு வந்து இனிமேல் தெளிவாக புரியுது அவளோட ஸ்ட்ரென்த். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டூ ஜாங் அதில் இருக்கலாம்னா எல்லாருமே வந்து ஏன் நீ அதை ஃபிக்ஸ் பண்ணுறது சின்ன கொஞ்சம் சொல்லிட்டு இருக்க. இதில் ஹீரோ வந்து கேட்பான். ஸோ இந்த டூசாங் லெவல் ஸ்ட்ரென்த் இவங்கிட்ட சின்ன வயசாக இருக்கும்போதுன்னா அந்த இடத்துல அவங்க அண்ணன் சொல்கிறதில்ல அவள் டூசாங்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனோட எபிலிட்டிஸை இன்னும் யாருமே வந்து அக்யூரேட்டாக வந்து கணிச்சு சொன்னதில்ல. அவள் அதுக்கு மேலேயும் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பானா. இந்த இடத்துல குட்டி பொண்ணோ பார்த்தா வந்து அவங்க அம்மாவோட ட்ரெஸ் வந்து செப்பல் அதெல்லாமே போட்டு வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல இவ கண்டிப்பாக வளர்ந்தா அப்படின்னா வந்து இவரோட பவர் எந்த லெவலில் இருக்குன்னு யாருக்கும் தெரியும்னா ஹீரோ ஒன்றே சொல்லல. ஸோ கண்டிப்பாக இவளுக்கு இன்னும் வந்து க்ரோத் தேவை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அந்த சின்ன பொண்ணே காட்டுறாங்க. நெக்ஸ்ட் இடத்துல அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மெடுசோ பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து எக்ஸியோ பாப்பா வந்து பார்க்குறாங்க. இந்த இடத்துல ஸோ மெடுசாவை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே அடுத்த சீனில் ஹீரோ பார்க்க மெடுசா கொஞ்சம் என்ன பார்த்து ஸோ எக்ஸியோ நீ வந்து என்னோட ரொம்பவுமே வந்து முக்கியமாக உயிருக்கு நிகரான ஒன்று வந்து காப்பாற்றிருக்க, நீ வந்து எக்ஸியோ வந்து காப்பாற்றிருக்கா. அந்த இடத்துல அப்போ நடந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுக்கு வந்து தெரியாமல் இருந்ததுல அந்த இடத்துல ஹீரோ சரியான எட்ரி கொடுத்து வந்து காப்பாற்றிடுவான். ஸோ இது எல்லாத்தையும் வந்து ஞாபகம் சொன்னேன், நான் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக ஆகணும் அப்படின்ட்டு மெடிசன் வந்து பேர் வந்ததில்ல. இதில் ஹீரோன்னு சொல்லுறதுல ஸோ கண்டிப்பாக எக்ஸியோ குட்டி பாப்பா அவளுக்கு நம்ம வந்து நிறைய பில்ஸ் வந்து இப்போ இருந்தே கொடுக்க ஆரம்பித்தோம்னா அவளோட ஸ்ட்ரென்த்னாக ட்ரைனிங் கொடுத்தா அவளோட எதிர்காலம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ட்டு பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் அண்ணா அவர் முக்கியமான விஷயம், நான் வந்து எக்ஸியோ வந்து சொன்னேன் அவர் கண்டிப்பாக நம்ம கிளான வீடியோ கற்றுப்படுறாரு. இது எல்லாத்தையும் காரணம் அந்த சோல் ஆஃப் ஆல்னா அவங்க அண்ணன் சொல்லுறதுல அந்த சோல் ஆஃப் ஆல் நம்ம கிளான் நம்ம ஃபுல் ஃபேமிலி அப்படின்னு பற்றி நம்ம டூட்டி பிளட் லைன் மொத்தம் அழிக்கிறது தான் அவங்க காரணம்னா உடனே ஹீரோ சொல்லுவான். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பா அவனை தான் வச்சிருக்கேன். யாரா சொல்கிறவன்னு கேட்டிருக்கா. ஆமாம், நம்ம அப்பா அவனை தான் கடத்தி வச்சிருக்கேன், கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் வந்து நம்ம அப்பாவை திரும்ப மீட்டு வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லுவான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அண்ணா, ஸோ நீங்கள் வந்து நம்மளோட ஹெவன்லி டேட் நம்ம எக்ஸியோக்கில் டேட்டோ ஆப்டெயின் பண்ணுறதுக்கு இந்த 3 ஃப்ளேம் மிஸ்டீரியஸ் சேஞ்ச் இந்த டெக்னிக் நார்மல் ஃப்ளேமை வச்சு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இல்லாமல் கிளானில் சிறந்த உங்களுக்கு பார்த்தா இந்த டெக்னிக் சொல்லி கொடுத்து நம்ம கிளான் பேட்டர்னை அவேக் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம எல்லாருக்குமே சூட்டபிளான டெக்னிக் கண்டுபிடிச்சு நம்ம பவர்ஃபுல் ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அந்த இடத்துல இவங்க எல்லாருமே வந்து பேசியிருக்கா. அந்த கெட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து அலைன்ஸில் வந்து வந்து ரிப்போர்ட் பண்ணுற முக்கியமான விஷயம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லலாங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மேஷன் ஏரியா அந்த அட்டாக்ல ஃபுல்லாக டேமேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மெடிக்கல் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக எரிஞ்சு போச்சு. அப்புறம் இந்த பில்லால் அவங்க வந்து நமக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதை கேட்டு ஹீரோவும் ஸோ முதல்ல நம்ம இந்த பில்லால் இந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து சரி கட்டி ஆகணும் அப்படின்ட்டு ஹீரோ வந்து யோசிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து நம்ம எக்ஸியோ பாப்பாவுக்கு வந்து பில்ஸையும் நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கூஹி பில்கிங் அவரும் பாமாவும் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இடத்துல லீச்சன் நீங்கள் ஏன் வந்து இப்படி பண்ணுறீங்க, இப்போ தான் யாழ்னாலும் ஒரு பெரிய பேட்டில் முடிச்சுட்டு வந்திருக்கு, எங்கள் எல்லாருக்குமே ரெக்கவரி பண்ண வந்து மெட்டீரியல்ஸும் பில் வேணும், எங்கள் மெடிக்கல் ஸ்டோரேஜ் எரிஞ்சு போச்சு, ஆனால் நீங்கள் ஏன் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்க. ஸோ இங்கே யான் அலைன்ஸ்குள்ள இருக்கிற பில்லால் நீங்களும் எங்களுக்கு ஊரில் ஒரு பகுதி தானே அப்படின்னு சொல்லிருக்க. ஸோ வந்து ஹால் மாஸ்டர் கூ அப்படின்ட்டு சொல்கிற அந்த இடத்துல ஸோ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், மொதல் விஷயம் உங்களுக்கு அந்த மெடிசன்ஸ் அந்த ஹெல்ப்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குறதுல எங்களுக்கு எந்த லாபம் இல்லை. அப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா எனக்கு வந்து இப்போ வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா அப்படின்னு சொல்லிருக்க. இதை கேட்ட ஃபார்ம் ஆகணும்னு சொல்கிறாரு. ஸோ வந்து மாஸ்டர் லீ செங் வந்து ஓகேன்னு சொன்னீங்கன்னா ஃபார்ம் ஆகியன்னா உங்களுக்கு வந்து வைத்தியம் பார்க்குறேன் அப்படின்னு சொட்டன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேம் எம்பரர் பார்த்தீங்கன்னா வந்து சரக்கு கட்ட அவரும் தலைவரும் செய்கிறது. எனக்கு என்னமோ இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது பற்றிக்குமோன்னு ஒரு சின்ன டவுட்டு. நெக்ஸ்ட் சீனில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சு குட்டி பொண்ணு ஜாஸ்தியாக விளையாடிக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. ஸோ இப்படியே வந்து போய்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல குட்டி பொண்ணு சுற்றி 2 குயின்ஸும் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அமைதியாக இருக்கேன். இந்த இடத்துல ஹீரோ என்ன பண்ணால் வந்து பேசாமல் இருந்ததில்ல. ஸோ எல்லாரும் ஒரு நிமிஷம் வந்து இங்கே வந்து பாருங்கள், நான் முக்கியமான விஷயம் வந்து பேசணுன்ட்டு அவனு சொல்லிட்டு அந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல இந்த ட்ரிங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக உயர்த்திருந்த அந்த போராளிகளுக்காக இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் அப்படின்னு அந்த இடத்துல வந்து கீழே வந்து ஊற்றுனா அவங்களுக்கு மரியாதை செலுத்துற மாதிரி எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணா. ஸோ அடுத்ததான் இந்த ஒரு ட்ரிங்க் நமக்காக கஷ்டப்பட்டு நம்ம எல்லாருமே வந்து நம்ம யான் அலைன்ஸ் இந்த ஆபத்துலேருந்து தப்பிச்சு அடுத்த வந்து வந்துட்டோம் அப்படின்ட்டு அது கொண்டாடுற விதமாக குடிக்கும். எல்லாருமே பார்த்தா அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறாங்க. அவன் அடுத்த ட்ரிங்க்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம யான் அலைன்ஸ் இனிமேல் பெருசாக வளரும் அப்படின்னு
சொல்லிட்டு பார்த்தா அடுத்த ட்ரிங்க் வந்து குடிக்கிறான். ஸோ எல்லாருமே வந்து உட்காந்துருக்கேன். உடனே மெடிசா பார்த்தேன், சாய்லி இது வந்து இந்த ட்ரிங்க்ஸ் உனக்காக, நான் இல்லைனாலும் இவ்வளோ நாள் வந்து அலைன்ஸை பார்த்துட்டுறேன், ரொம்ப நன்றி அப்படின்னு இருக்கா. மெடிசாவும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரியாதையை பார்த்தீங்கன்னா ஏற்றுப்பாங்க இந்த இடத்துல. ஸோ 2 பேரும் குடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல மெடிசாவும் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ காதல் பார்வையில் பார்ப்பேன் இந்த இடத்துல. ஸோ ஹீரோ உட்காந்துட்டு நம்ம குட்டி பாப்பா எக்ஸியோ அவங்க பக்கம் பார்த்தீங்கன்னா திரும்ப இதை நோட் பண்ண சைல்டுனா பார்த்தீங்கன்னா வந்து குட்டி பாப்பா எக்ஸியோ இங்கே வாடா அப்படின்னு கூப்பிட சின்ன புள்ளைய பார்த்தா காத்துலேயே பார்த்தா வந்து வந்துக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல கியாங்க. அது ஆக்சுவலி வாய்த்து வந்து பேசல, ஒன்லி சவுண்டு மட்டும் தான். இதில் உடனே ஹீரோ பார்த்தா அவங்க எவன்லி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரேமை பார்த்தோன்னா அந்த குழந்தை தானே, அதை பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி கியூன்னு ஒரு சவுண்டு கொடுத்து அதை பிடிக்க போக ஹீரோ குட்டிப்பாவும் திரும்ப வந்து ஹீரோ பக்கத்துலேயே போய் நின்றுக்கிட்டு இருக்கா. அவள் கூட பாப்பா இருக்க போது அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இந்த இடத்துல இவங்க சரியான டென்ஷனில் எதுவுமே சொல்ல முடியாமல் போகிறானுங்க. ஏதாவது சொன்னால் யான் அலைன்ஸே போட்டு வந்து அடி அடிக்க. ஏன்னா அது வந்து மெடிசாவோட குழந்தை. இன்ன வரைக்கும் வந்து ஹீரோக்கும் மெடிசாவுக்கும் அந்த குழந்தைன்னு தெரியாது. பிடிடிஹெச்லேயே சேஃபஸ்ட் சைல்டு எக்ஸியோ தான். உடனே நம்ம ஃப்ளேம் அப்புறம் சரி ஓகேப்பா தொலையெல்லாம் போயிட்டு நம்ம வந்து கொண்டாடுவோம் திரும்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரக்கு அடிச்சு பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிருக்காங்க. சிறகடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சரக்கடிச்சு என்ஜாய் பண்ணிட்டு ஆடலும் பாடலும் என்ஜாய்மெண்ட்டாக அந்த பார்ட்டி எடுத்து நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து சென்டர் அரேனாவில் பார்த்தீங்கன்னா அவனை பார்த்தீங்கன்னா அந்த 8th கிரேட் பில்லை ரெடி பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்கான். அவனுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா 1000 அனிமல் ஃபர்னஸ் அந்த ஃபர்னஸுமே இருக்குது. ஸோ இந்த இதில் இந்த எல்லாருமே கூஹியான சொன்னதில் இங்கே இருக்கிற எல்லாருமே கேட்டுங்க, நம்மளோட அலைன்ஸ் மாஸ்டர் 8th கிரேட் பில்லை ரிஃபைன் பண்ண போகிறார். ஸோ பார்த்து உங்களால் முடிஞ்ச நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இந்த 2 வீணா போனவங்களும் பார்த்தீங்கன்னா என்ட்ரி கொடுக்குறாங்க பில் அடிச்சிருந்தோம். ஸோ கூட எல்லாம் பேசுறாங்க, டே இவங்க தான் வந்து நம்ம வந்து மெடிக்கல் ஸ்டோர்ஸ் எரிச்சு தானே கேள்விப்படுறோம், ஆனால் அது உண்மையான தெரியல அப்படின்றது எல்லாருமே இது ஒரு எவன் லிப்லாமா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு சரியான டேஸ்ட். உண்மையிலேயே இவரோட ஸ்கில்ஸ் வந்து 8th கிரேட் கிட்ட இருக்கும் அப்படின்னு சரியான ஷாக்ல இருக்கு அந்த இடத்துல. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அலைன்ஸ் லீடர் கத்திக்கிட்டு இருக்க. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்ப்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தா அந்த ஃபர்னஸ்குள்ளே போட்டு எரிக்க ஆரம்பிக்கிற அந்த இடத்துல. அதுக்கப்புறம் ஃபோர்ஸை யூஸ் பண்ணாமல் இருக்கான். ஹீரோவோட ஃபோர்ஸுக்கு முன்னாடி யாராலுமே டிக்க கொடுப்பீங்க எல்லாம் வந்து பத்தறி திணறிக்கிட்டு இருக்கானுங்க. என்ன இந்த லெவலுக்கு கொடூரமான ஃபோர்ஸ், இதை பார்க்குற வந்து நம்ம ஃபார்மை வந்து பார்ப்பாரு. இந்த லெவலுக்கான கொடூரமான ஃபோர்ஸாக போய் எல்லாருமே சப்ரஸ் ஆகிறோம், எப்படி இந்த லெவலுக்கு நம்ம ரீச் பண்ணுறதுன்ட்டு மிரண்டு போய் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரிஃபைன் பண்ணிட்டு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ரா அந்த வந்து இம்பியூரிட்டிஸை பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே ரிமூவ் போட்டு பியூரிஸ் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்படியே கொஞ்சம் நாட்கள் இப்படியே வந்து போக ஆரம்பிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஹீரோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபுல்லாமே அந்த பில்லை வந்து கம்ப்ளீட் பண்ணுற வந்ததில். ஸோ ஹீரோ பார்த்தா இருக்கிற எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பில் ஷேப்புக்கு ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இடத்துல ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கொய்யால அந்த இடத்துல எவனே வந்து சேஞ்ச் ஆகும். அந்த இடத்துல மேகம் போட்டு எல்லாமே உள்ள சேர்த்து 5 கலர் தண்டர் அது பார்த்தா உருவாகிட்டு இருக்கு. இந்த இடத்துல இதை பார்க்குறதுலாம் பண்ணுறாங்க, இது லெஜெண்டரி 5 கலர் தண்டரா அப்படின்ட்டு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருந்ததுல. உண்மையிலேயே இவர் வந்து இது வந்து கிரியேட் பண்ண முடிக்க போடுற 8th கிரேட் பில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இதை பார்க்குற கூஹி சொல்லிருக்க. அந்த இடத்துல என் வாழ்நாள் முடிஞ்சாலுமே என்னால் இந்த லெவலுக்கான ஸ்ட்ரென்த் அடைய முடியும், அல்கமியில் என்னால் அடுத்த லெவலுக்கு போக முடியுமா அப்படின்ட்டு பில்லியும் இந்த இடத்துல வந்து மிரண்டுட்டு இருக்க. அந்த இடத்துல மாசம் வந்து கிரியேட் பண்ணிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு இருக்க, டே ஒன்றும் கவலைப்படாதா. ஸோ இந்த 5 கலர் தண்டர் இது கிட்டத்தட்ட வந்து இந்த யானை அலைன்ஸை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய அந்த லெவலுக்கு சக்தி வாய்ந்தது இந்த தண்டர். பார்க்கலாம் யானை அலைன்ஸ் எப்படி தப்பிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துல வந்து எக்கச்சக்க சின்ன தண்டர் இருந்துட்டு இருக்கேன். ஹீரோ எதை பற்றியுமே வந்து கண்டுக்காம அவனை பில்லை கெடுத்து ரெடி பண்ணிட்டான். அந்த பில்லை தப்பிச்சோட பார்க்க எங்கிட்ட இருந்து உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அந்த பில்லை பிடிக்கிட்டு இருக்கான். இதில் எல்லாருமே என்னடா ஆப்பது அந்த இடத்துல அந்த தண்டர் வச்சு இது மொத்தம் யான் அலைன்மெண்ட் அடிச்சு ரோர் அந்த இடத்துல மிரண்டு போயிருக்கு. இந்த தண்டர் மீது மொத்தம் நாசமாட்டேன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த ரோர் விட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா விரி கொண்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த தண்டரை பார்த்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா எதை பற்றி கட்டுக்காம அவனை பற்றி பார்த்துருக்கா. அப்புறம் தான் முடிஞ்சு போனா ஹீரோ போட்டனே சிரிச்சுக்கிட்டு அவன் டிமாண்ட் பப்பட்ட இறக்காம பாருங்க. ஸோ வந்த டீமன் மட்டும் வெறி கொண்டு வந்து தண்டரை தடுத்து நிறுத்துவாம பாருங்க. வந்த பேக் அந்த தட்டத்து நிறுத்தி யார் மேலேயும் விடாம அப்படியே கொஞ்சம் ஸ்டடியா நிப்பா பாருங்க. தரமா இருக்கு இந்த சீனை. வந்து திரும்பவும் அப்படியே தண்ட வானத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா பப்பட தூக்கிட்டு போய் அதனுடைய மொத்த ஃபோர்ஸையும் தனக்குள்ள அப்சர்வ் பண்ணுறாங்க. இதை பார்க்குற இடம் நான் பார்க்கறது உண்மையிலே நினைச்சதான். நான் இப்படி ஒரு காட்சியை பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவேன்னா அந்த மொத்த தண்டருமே பார்த்தீங்கன்னா நம்ம பப்பட அவனுக்குள்ள வந்து அப்சர்வ் பண்ணி நிப்பாம இருக்கான். அந்த இடத்துல கோல்டன் லைட் அடிக்குது அந்த இடத்துல. இதை பார்க்குறோம் இம்பாசிபிள், இதுக்கு வாய்ப்பே இல்லை.
விரண்டு போகிறானுங்க. ஸோ ஹீரோ பார்த்தா அந்த பப்பட்டை பார்த்தா வந்துட்டு அந்த பில்லை பார்த்தா ஃபோக்கஸ் பண்ணிட்டு பார்த்தா வந்து அந்த பில்லை பார்த்தா பிடிக்கிட்டு இருப்போம். ஒரு கடத்தில் அந்த பில்லு பார்த்தா ஹீரோ அட்டையும் கடைசியாக கையில் வந்து நின்று இருந்ததுலாம். ஹீரோவும் பார்த்தா அந்த பில்லை வந்து கண்டினியூஸாக ரிப்பைன் பண்ணி முடிச்சு 80 கிரேட் பில்லு காப்பாப்புறேன். இதை பார்த்த உடனே சுத்திகரிக்கிறாது அலைன்ஸ் அவங்க கிரைம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஹீரோ வந்து பேசுறான். இவனுக்கு 2 பேருக்கு என்னடா ஆச்சு, நம்ம படத்தெல்லாம் தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்க இது ஹீரோ திரும்பி இவங்களை வந்து ஒரு மரமாக பார்த்தலாம். எங்க பண்ண கிரைம் கண்டிப்பா நீங்க வந்து பனிஷ் பண்ணப்படுவீங்க அப்படின்னா இவனுக்கு 2 பேர் இருக்கணும். இல்ல கண்டிப்பா நம்ம பண்ண தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லிருக்கல. ஸோ நீங்க பண்ண கிரைம் வந்து எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு, இதுக்காக கண்டிப்பா நீங்க பனிஷ்மெண்ட் அனுப்பிக்கணும். அவங்களும் ஓட போய் ஹீரோ வந்து முன்னாடி வந்து நின்றுடும் அந்த இடத்துல. இவ்வளோ நாளாக யானால்ஸு கூப்பிட்டு இந்த துரோகம் பண்ணிருக்கீங்களா? உடனே அவன் சுத்திக்கிற சொன்னதில்ல, நாங்கள் வந்து பில்லால் நாங்கள் வந்து யானால்ஸ் எவ்வளோ ஹெல்ப் இருக்கோம், எவ்வளோ உயிரை கொடுத்து நாங்கள் உழைச்சிருக்கோம், அப்படி இப்படி அவனும் இஷ்டத்துக்கு உருட்ட ஆரம்பிச்சிருக்கோம். ஹீரோ சொல்லுவாங்க சைலின் இவங்க பண்ண குற்றத்தை நீ வந்து யானால்ஸ் முன்னாடி எல்லாம் அப்படின்னு சொல்லுன்ற இந்த இடத்துல பார்த்தா சைலினும் வந்து குட்டி பாவட்டு குட்டி பாவம் கியூட்டா இந்த பக்கம் ஒரு ரியாக்ஷன் அந்த பக்கம் ரியாக்ஷன். திடீர்னு ஒரு ஸ்பையை வந்து யாருக்கும் ஸ்பை கற்றுருக்கான். இல்லை நான் வந்து வேணும் நானே வந்து பண்ணலாம், அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மெடிக்கல் ஸ்டோரேஜ் அதுக்கு வந்து தீய வைக்க சொன்னான்னு சொல்லிருக்கான். உடனே பார்த்தா மெடிசோ மேலே போயிடுறதுல யானாலும் சேர்ந்த மக்களுக்கு எல்லாருமே கேட்டுங்க. ஸோ இந்த பில்லாட சேர்ந்து 2 பேர் வந்து மேஜரான நேஷனல் கிரைம் வந்து பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ணதில் வந்து முக்கியமான 3 கிரைம் இருக்குன்ட்டு கிரைம் நம்பர் 1 கரப்ஷன். ஸோ வந்து யானாலிஸ்க்கு வந்து நான் பில்லை டைரெக்டாக வைக்காமல் அவங்களை பார்த்தீங்கன்னா சைடில் செல் பண்ணி அது நான் வர்ற கமிஷனை பார்த்தீங்கன்னா பில்லாளுக்கு தரமே இவங்க வந்து அடிக்கிறாங்க. அதனால பில்லோட ரேட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி. 2வது கிரைம்ன்றதுல நமக்கு பேட்டில் வரும்போது நம்ம கூட சப்போர்ட் பண்ணாமல் இவங்க வந்து விலகிட்டாங்க. நமக்கு எந்த வித ஸ்டோரேஜ் எந்த ஒரு பில் எந்த ஒரு மெட்டீரியலுமே தரல. 3வது கிரைம்ன்ற இந்த இடத்துல நமக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பைஸை விட்டு எப்படா ஜானல்ஸை வந்து அழிச்சு காட்டணும் அப்படின்ட்டு குறிக்கோள் இருக்கணும். ஒட்டுனே பார்த்தீங்கன்னா வந்து இது என்னதான் கிரைமாக இருந்தாலுமே வந்து இது நம்ம பேச வேண்டிய இடம் பார்த்தீங்கன்னா பில்லால் எக்ஸுவான். ஸோ அதனால வந்து எனக்கு எங்களால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க முடியாது அப்படின்ட்டு அவனுங்களை வந்து தப்பிக்கிறானுங்க இந்த இடத்துல. நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இங்கிறது தப்பிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறேன் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் என்ன வேணா சரி யானாலிஸுக்குள்ளே இருந்து நீங்கள் வந்து துரோகம் முடியாதுங்க, இதுக்கு மன்னிக்க முடியாத கூட்டுறான். அவங்களும் தப்பிச்சு சந்தோஷப்பட்டு திடீர்னு ஹீரோட கொடூரமான ஃபோர்ஸ் ஒன்றும் அட்டிக்கானுங்க. அவங்களால நகர கூட முடியல. ஹீரோ கோயில் அங்கிருந்து எடுத்து அட்டிப்பா பாரு ஸ்டாண்டா அரேனால இருந்ததுல அப்படின்னு திருச்சிட்டு வந்து விழுறாங்க. இதுல ஹீரோ வந்து பேசுறாங்க யானாலிஸ்கிற மக்கள் எல்லாருமே கேட்டுங்க. இந்த இடத்துல நம்ம யானாலிஸ் எப்பவுமே துரோகிகளுக்கு வந்து இடம் கொடுக்கறது. இவங்க நம்ம வந்து கிரைம் பண்ணிருக்காங்கன்னா எங்களை வந்து இப்படிலாம் வந்து நீங்க ட்ரீட் பண்ணக்கூடாது. நாங்கள் 7th கிரேட் அல்கெமிஸ்ட் எக்ஸியான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வாயம் போடுங்க. நம்ம ரூல்ஸ் படி இவங்களை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றோம். எக்ஸியா நீங்க வந்து இப்படி பண்ணக்கூடாது, நாங்கள் 7th கிரேட் அல்கெமிஸ்ட் அப்படின்னு கத்திக்கிட்டு போறோம். அவங்களை கொடது பண்ண கூட்டு போயிட்டு திடீர்னு சைட்ல இருந்து வந்து ஸோ வந்து மாஸ்டர் நம்மளோட வந்து ஃபார்மேஷன் கோர் ஏரியா அது வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து செட் பண்ணி முடிச்சிட்டோம். எந்த நேரத்தில் ஒன்றா நாங்கள் ஃபார்மேஷனில் ஆன் பண்ண ரெடியாக இருக்கோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறதோடு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு எபிசோடு வந்து முடியுது கைஸ். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டோட சேனல் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேல ஷார்ட்ஸ் வந்து பக்காவாக பண்ணுவார். புது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ லிங்க்கை நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன். ஸோ போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட ப்ரிவ்யூ வந்து போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்து கூட மாஸ்டர் வந்து எல்லாருமே ஏதோ ஒரு ஏலத்துக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. அந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து சோலா ஃபால் அதை சேர்ந்து யாரோ வர மாதிரி இருக்கும். ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டிமானிக் லோட்டஸ் ஃப்ளேம் அதனோட கடைசி மேப்போட பீஸ் அது திரையுமே வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த எபிசோட் கண்டிப்பாக வந்து மாசாக இருக்கும். புது எனிமி வந்து இன்ட்ரோ பண்ணாங்க. ஸோ பார்க்கலாம் வந்து எப்படி தான் வந்து போகுதுன்ட்டு. ஸோ அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ ஆக்சுவலி இந்த வாய்ஸ் நான் கொடுக்கும்போது கரெக்டாக மணி 3:05 வந்து ஆகுது. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் டைமை வந்து மேனேஜ் பண்ணி நான் வந்து பண்ணுறேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு எப்போ நான் ஃப்ரீ டைம் கிடைக்கும்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். நீங்களும் சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே இந்த வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ BTTH இப்போ வந்து கரண்ட் வந்து இந்த எபிசோட் வந்து கரண்ட் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ ஷாலோ ஸ்டார் த்ரோன் ஆஃப் சீல் வந்து இருக்குது. த்ரோன் ஆஃப் சீல் முடிஞ்ச அளவுக்கு நான் சண்டே வந்து எனக்கு வந்து லீவாக இருந்துச்சுன்னா நான் வந்து கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் இது கமெண்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குது வீடியோ. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோவில் ரொம்பவுமே ஸ்லோவாக பேசியிருக்கேன். அது எப்படி இருக்குது ஓகேவா அப்படிங்கிறத சொல்லிட்டு போங்க. ஸோ சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பை கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா.